ஹாய் ஹலோ வெல்கம். இது நம்ம ஸ்டார் கல்விமயம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸ் கல்வி டிவியில் டீச் பண்ண தேர்ட் லெசனில் என்னென்ன கொஷின் டீச் பண்ணியிருக்காங்க, அதோட ஆன்சர்ஸ் வந்து புக்கில் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அப்படின்னு பார்த்துருவோம். ஓகேங்களா? சரி வாங்க பார்ப்போம். லெசன் 3 மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள். காந்தப்பாயத்தை வரையறு, டிஃபைன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பேஜ் நம்பர் 133 இருக்குது. பேஜ் நம்பர் 133 எடுத்துக்கோங்க. தமிழ் மீடியத்துக்குள்ள இங்கே பாருங்கள், 133வது பக்கத்தில் காந்தப்பாயம் அப்படின்னு இருக்கா. காந்தப்பாயம் அப்படின்னு அந்த காந்தப்பாயத்திலிருந்து இங்கே பாருங்கள், குறிப்பிட்ட பரப்பிற்கு செங்குத்தாக செல்லும் காந்தப்புல கோடுகள் எண்ணிக்கைக்கு காந்தப்பாயம் பை பி என்று பெயர். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா எழுதணும். ஓகேங்களா? இங்கு தீட்டா என்பது பி வெக்டார் மற்றும் ஏ வெக்டர்களுக்கு இடையே உள்ள கோணமாகும். இது வரைக்கும் எழுதுனா போதும். ஓகேங்களா? என்று பெயர் வரைக்கும் எழுதிட்டு இது வரைக்கும் எழுதுனா போதும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், காந்தப்பாயம் ஒரு ஸ்கேலார் அளவு. காந்தப்பாயம் ஒரு ஸ்கேலார் அளவு. இதன் அலகு வெப்பர் ஆகும். ஓகேங்களா? இதன் அலகு வெப்பர். அப்புறம் காந்தப்பாயத்தின் பரிமாண வாய்ப்பாடு ml² T⁻⁻2 A⁻−1. இது மட்டும் எழுதுனா போதும். ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் அப்படின்னா, காந்தப்பாயம் குறிப்பிட்ட பரப்பிற்கு இது ஃபுல்லாக எழுதணும். அப்புறம் இங்கே எழுதிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பேஜ் நம்பர் 133 தான். இங்கே இருக்கு பாருங்கள், த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எனி ஏரியா நார்மலி இஸ் டிஃபைன்ட் அஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பை பி த்ரோ த ஏரியா. எழுதிட்டு இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படி எழுதிட்டு த எஸ்ஐ யூனிட் இஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் வெப்பர் அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைமென்ஷியல் ஃபார்முலா ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் ml² T⁻⁻2 A⁻−1. இது மட்டும் எழுதுனா போதும். ஓகேங்களா? இது வந்து கொஸ்டின் 1வது. இப்போ நான் சொன்னது 1வது கொஸ்டின். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், காந்த இருமுனை திருப்புத்திறனை வரையறு, டிஃபைன் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். பேஜ் நம்பர் வந்து 130. 130வது பக்கத்தில் இங்கே இருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு. அதில் இங்கே இருக்கு பாருங்கள், மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். இதில் த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இஸ் டிஃபைன்ட் அட் ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் போல் ஸ்ட்ரென்த் அண்ட் மேக்னெட்டிக் லென்த். இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. இது வரைக்கும் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? எழுதிட்டு இந்த ஃபார்முலா எழுதிட்டு இங்கே இருக்குது பாருங்கள், த மேக்னெட்டிக் ஆஃப் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இது எழுதிக்கோங்க. த எஸ்ஐ யூனிட் இஸ் AM⁻−1. ஓகேங்களா? நான் சொன்னது வந்து கொஸ்டின் நம்பர் 2. தமிழ் மீடியத்துக்கு பேஜ் நம்பர் 130 தான். காந்த இருமுனை திருப்புத்திறன் இங்கே இருக்கு பாருங்கள், காந்தத்தின் முனை வலிமை மற்றும் காந்த நீளம் இவற்று பெருக்கற்பலனானது காந்த இருமுனை திருப்புத்திறன் என வரையறுக்கப்படுகிறது. இது ஒரு வெக்டர் அளவாகும். இதன் அலகு PM. ஃபார்முலா எழுதிக்கோங்க. காந்த இருமுனை திருப்புத்திறன் எண் மதிப்பு எழுதிக்கோங்க. இங்கே இருக்கு பாருங்கள் இது. அப்புறம் SI அலகு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். அப்புறம் இது எழுதிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. காந்த இருமுனை திருப்புத்திறன் திசை வடமுனையிலிருந்து தென்முனை நோக்கி இருக்கும், நார்த்துலேருந்து சவுத்து நோக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. சவுத்துலேருந்து நார்த்து நோக்கி இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின், கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி. ஸ்டேட் கூலூம்ஸ் இன்வர்ஸ் லா அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதுக்கு வந்து பேஜ் நம்பர் 135. இங்கே இருக்கு பாருங்கள், இரண்டு காந்த முனைகளுக்கிடையே
உள்ள ஈர்ப்பு விசை அல்லது விலக்கு விசை அவற்றின் முனைவலிமையில் பெருக்கற்பலனுக்கு நேர்த்தகவிலும் அவற்றுக்கிடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். இதுதான் கூலும் இதுவே கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி என அழைக்கப்படுகிறது. இப்போ இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் போதும், இதுவே போதும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்கு 135வது பக்கம். The force of attraction of repulsion between two magnetic poles is directly proportional to the product of their pole strength and inversely proportional to the square the distance between them. இது எழுதிட்டு இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஓகேங்களா, இது தேர்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், காந்த ஏற்புத்திறன் என்றால் என்ன? வாட் இஸ் மேக்னெட்டிக் சசப்சிலிட்டி? பேஜ் நம்பர் 142வது பக்கத்தில் இருக்குது. இங்கே இருக்கு பாருங்க, காந்த ஏற்புத்திறன் தானே இங்கே இருக்குது. மேக்னெட்டிக் சசப்சிலிபிலிட்டி இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ், இதுலேருந்து ரேடியோ வரைக்கும் எழுதி இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. அவ்வளோதான், இது மட்டும் போகுது. இது வந்து ஃபோர்த் கொஸ்டின். தமிழ் மீடியத்துக்கு வந்து 142. நான் ஆன்சர் மட்டும் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன், ரீட் பண்ணிகிட்டே போனால் லேட் ஆகுது. ஓகேங்களா, ஆன்சர் மட்டும் எங்கெங்கே இருக்குன்னு. இந்த காந்தமாக்கு புலத்தினால் பொருளில் தூண்டப்பட்ட காந்தமாகும் செறிவு, இதுலேருந்து இது வரைக்கும் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், காந்த உட்புகுத்திறன் என்றால் என்ன? பேஜ் நம்பர் 141. காந்தப்புல கோடுகள் தன் வழியை அனுமதிக்கும், இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிக்கோங்க, இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பேஜ் நம்பர் 141. இதிலிருந்து இது வரைக்கும் எழுதிட்டு ஃபார்முலா எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காந்த தயக்கம் என்றால் என்ன? பேஜ் நம்பர் 149. 149. காந்தப்புலம் காந்தமாக்கும் கீழே இருக்கு பாருங்க, திஸ் ஃபோம், இதிலிருந்து லாகிங் ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிஹைண்ட் த மேக்னட்டிசிங் ஃபீல்ட் இஸ் கால்டு ஹைஸ்ட்ரிஸ். ஹைஸ்ட்ரிஸ் இஸ் லெஜண்ட் பிஹைண்ட். இது வரைக்கும் வரும். ஓகேங்களா, இவ்வளோதான் காந்த தயக்கம். இது சிக்ஸ்த்து கொஸ்டின். ஓகேங்களா, 149. இங்கே இருக்குது பாருங்கள், காந்தமாக்கும் பின் தூங்கும்லேருந்து இதிலிருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு வலது கை பெருவிரல் விதி என்றால் என்ன? ஸ்டேட் ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ இது எத்தனாவது பேஜில் இருக்குது அப்படின்னா 152வது பக்கத்தில் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், பெருவிரல் மின்னோட்ட பாயும் திசை, இதிலிருந்து இது வரைக்கும் எழுதணும். ஓகேங்களா, வலது கை பெருவிரல் விதி. 7th கொஸ்டின். இங்கிலீஷ் மீடியத்துக்கும் 152 தான். இங்கே இருக்கு பாருங்க. ஓகேங்களா, 7th கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஆம்பியர் சுற்று விதியை கூறு. ஸ்டேட் ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. பேஜ் நம்பர் 162வது பக்கத்தில் இருக்குது. இங்கே இருக்கு பாருங்கள், லூப். இந்த ஃபார்முலா எழுதிட்டு இதிலிருந்து ஃபுல்லாக கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா, 8th கொஸ்டின். தமிழ் மீடியத்துக்கு வந்து பேஜ் நம்பர் 162. இங்கே இருக்கிற ஆம்பியர் சுற்று விதி இருக்கா, இது ஃபுல்லாக எழுதிட்டு இந்த ஃபார்முலா எழுதி
இங்கே இது மின்னோட்டமாகும் வரை கூட எழுதிக்கலாம், இல்லை ஃபுல்லாக கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து 8th கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், ஆம்பியர் வரையறு. இது வந்து 187வது பக்கத்தில் இருக்கும். அந்த பின்னாடி ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்கள்ல, 187வது பக்கம் எடுங்க. இங்கே இருக்கு பாருங்கள். வெற்றிடத்தில் 1 மீட்டர் இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்ட முடிவிலா நீளம் கொண்ட இணைகடத்திகள் ஒவ்வொன்றின் வழியே பாயும் மின்னோட்டத்தினால் ஒவ்வொரு கடத்தி ஒரு நிலத்திற்கு 1 ஆம்பியர் ஆகும். இது வந்து 9th கொஸ்டின். இங்கே பாருங்கள், 1 ஆம்பியர். 1 ஆம்பியர் இஸ் கண்டக்டர் லென்த் கண்டக்டர். இது வந்து 9th கொஸ்டின். நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின், பிளம்மிங்கின் இடக்கை விதி. ஸ்டேட் ஃப்ளம்மிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 187 தான், அதே பேஜ் தான். இப்போ மார்க் பண்ணிங்கள்ல ஆம்பியர், அதுக்கு மேலே இருக்குது. இங்கே பாருங்கள், ஃப்ளம்மிங் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு போட்டு இங்கே இருக்குது. ஓகேங்களா? இது வந்து 10th கொஸ்டின். பார்ட் 1 மட்டும் பார்ப்போம். இப்போ 2 மார்க்கு. பார்ட் 2ல் வந்து 3rd லெசனில் 2 மார்க் 3 மார்க் பார்ப்போம். ஓகேங்களா? 3 மார்க் 5 மார்க் பார்ப்போம். ஓகேங்களா? இங்கே இருக்குது பாருங்கள், தமிழ் மீடியத்துக்கு பிளம்பிங்கின் இடதுகை விதி. ஓகேங்களா? 10th கொஸ்டின். நெக்ஸ்ட் 11th ஒன், சைக்ளோட்ரோனில் ஒத்ததிர்வு என்றால் என்ன? இது வந்து பேஜ் நம்பர் 175. 175. இங்கே இருக்குது பாருங்கள், சைக்ளோட்ரோன் செயல்பாட்டின் இதிலிருந்து பூர்த்தி அடைகிறது வரைக்கும் எழுதி இந்த ஃபார்முலா எழுதணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இது 11th கொஸ்டின். இங்கிலீஷ் மீடியத்துக்கு 175ஆம் பக்கம். The important condition is cyclotron operation is that when frequency f அப்படின்னு இருக்குல்ல, அதிலிருந்து கண்டிஷன் வரைக்கும் எழுதி இந்த ஃபார்முலா எழுதணும். ஓகேங்களா? 11th கொஸ்டின். நெக்ஸ்ட்டு, மின்சுற்று ஒன்றில் அம்மீட்டர் இணைக்கப்படுவது தொடர் இணைப்பிலா அல்லது பக்க இணைப்பிலா? ஏன்? இஸ் அம்மீட்டர் கனெக்டட் இன் சீரியஸ் ஆர் பேரல் இன் சர்க்கியூட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பேஜ் நம்பர் 183வது பக்கத்தில் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாக எழுதணும். இது ஃபுல்லாக எழுதிங்க. 12th கொஸ்டின். 183. இது ஃபுல்லாக எழுதணும். 12th கொஸ்டின். நெக்ஸ்ட் 13th ஒன், காந்தப்புலத்தின் திசைக்கு செங்குத்தாக திசைவேகத்தின் திசை இல்லாத போது அதன் பாதை ஏன் வட்டமாக இருப்பதில்லை? ஒய் இஸ் த பாத் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல் நாட் a circle when its velocity is not perpendicular to the magnetic field அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 177. 177வது பக்கத்தில் இருக்குது. 171வது பக்கத்தில் 171வது பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா? 171. 171ல் இங்கே இருக்குது பாருங்கள், திசைவேகம் அப்படின்னு ஆரம்பிக்குதா, இதிலிருந்து ஃபுல்லாக எழுதணும். இது மட்டும் கட் பண்ணிக்கோங்க. படம் 103.46 காட்டியுள்ளவாறு இது மட்டும் கட் பண்ணிவிட்டு மிச்சம் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து 13th கொஸ்டின். இங்கிலீஷ் மீடியத்துக்கு 171ஆம் பக்கம். இந்த பேராகிராஃப் இதிலிருந்து இது வரைக்கும் இது மட்டும் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், புற காந்தப்புலத்தில் வைக்கப்படும் போது ஒரு ஃபெர்ரோ காந்த பொருளில் காணப்படும் பெருங்கூறுகளுக்கு என்ன நேரிடுகிறது? வாட் ஹேப்பன்ஸ் டு த டொமைன்ஸ் இன் எ ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பேஜ் நம்பர் 145வது பக்கத்தில் இருக்குது.
இங்கே இருக்குது பாருங்கள். டூ நிகழ்வு 2 நிகழ்வு இருக்குது. 2 ரெசிஸ்டன்ட் 2 ப்ராசஸ் இருக்குது டேக் பிளேஸ். இதுதான் இது வந்து 14th கொஸ்டின். தமிழ் மீடியத்துக்கு 145வது பக்கம். இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, 14th கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின். கால்வனாமீட்டரை அம்மீட்டராக எவ்வாறு மாற்றுவாய்? ஹவு இஸ் எ கால்வனாமீட்டர் கன்வெர்டட் இன்டு அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர்? நீங்கள் 2 கொஸ்டினே எழுதிக்கலாம். கால்வனாமீட்டரை அம்மீட்டர் மற்றும் வோல்ட்மீட்டராக எவ்வாறு மாற்றுவாய்? ரெண்டையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 2ல் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. பேஜ் நம்பர் 183 எடுத்துக்கோங்க. இங்கே இருக்குது பாருங்கள். 183 184 கால்வனாமீட்டர் அம்மீட்டராக மாற்றுதல் எழுதி இது வரைக்கும் எழுதிக்கோங்க. இந்த பிக்சர் வரைஞ்சிக்கோங்க. பிக்சர் வந்து இந்த பேராகிராஃப் எழுதுனா போதும். ஓகேங்களா, எழுதி இங்கே எழுதிக்கோங்க. இந்த இது எழுதிக்கோங்க. எனவே கால்வனாமீட்டர் விளக்கம் அதன் பாயும் நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ இது மறந்துடாதீங்க. இணை மின்தடை எஸ்ஸு இதெல்லாம் எழுதிக்கோங்க. இந்த பேராகிராஃப் ஷார்ட் அவுட் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வோல்ட்மீட்டராக மாற்றுறது இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் எழுதி இந்த படம் வரைஞ்சி இந்த ஃபார்முலாஸ் எழுதணும், அவ்வளோதான். ஓகேங்களா, இங்கிலீஷ் மீடியத்துக்கு அதே தான். 183 இங்கே இருக்குது பாருங்கள். கால்வனாமீட்டர் டு an அம்மீட்டர். இது வந்து இது வரைக்கும் இந்த படம், இந்த ஃபார்முலா. இது வந்து கால்வனாமீட்டர் டு an அம்மீட்டர் கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கால்வனாமீட்டர் டு வோல்ட்மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது. இதுலேருந்து இது வரைக்கும் எழுதணும். இந்த பிக்சர், இந்த ஃபார்முலாஸ். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதில் வந்து 3 மார்க் 5 மார்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெட்டீரியலாக சென்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.